Hello all. Today's topic two steps back on India and the Global Gender Gap Report. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜெண்டர் பேரிட்டிங்கிற ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2024 ஜெண்டர் பேரிட்டி வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா 68.5. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் 2023 68.4. ஸோ இதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவான ஒரு ப்ராசஸில் இருக்குது. ஸோ இதே மாதிரி இது வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னா 134 வருஷம் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. முழு சமநிலை அடையணும் அப்படின்னா 134 இயர்ஸ் ஆகும்னு பேசியிருக்காங்க. இதுவே இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோட டார்கெட் இயர் 2030 இருந்துச்சு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் எஸ்டிஜியில் ஜெண்டர் பாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2030 டார்கெட் இயர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கிராஜுவலான ஸ்லோவான டெவலப்மெண்ட்னால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 5 தலைமுறையும் தாண்டி தான் இது வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னுமே 5 ஜெனரேஷனுக்கு அப்புறம் தான் நம்மளால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட். 146 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஐஸ்லாண்ட் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 93.5. ஓகே, ஸோ 93.5% அவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. நம்மளுடைய இந்தியன் ரேங்க் பார்த்திங்கன்னா 129. சரியா? ஆனால் ப்ரீவியஸ் இயரில் நம்ம 127 இருந்திருக்கோம். ஸோ அதுதான் இங்கே 2 ஸ்டெப்ஸ் பேக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பட் 2022 நம்ம 135 இருந்து தான் 8 பொசிஷன் முன்னேறி 127க்கு வந்தோம். பட் ஆனால் இப்போது அட் ப்ரெசன்ட் 129, 2 ஸ்டெப்ஸ் பேக் ஆகிருக்கும். இதுக்கு முக்கியமான காரணமாக அவங்க பேசியிருக்கிறது எஜுகேஷனும் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுடைய ஹையர் ஸ்டடீஸும் பெண்களுடைய அரசியலுடைய பங்களிப்பும் தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதாவது பாலின சமத்துவம் குறைவதற்கு காரணமாக இருக்கிறது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. 140 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கும். ஆனால் இந்த 2 ஸ்டெப் பேக் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்துது, திகைக்க வைக்குது. ஏன்னா வந்து ஒரு பாலின சமத்துவங்கிறது இவ்வளோ கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜனத்தொகை இருக்கக்கூடிய நாட்டில் நம்ம குறைந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது திகைப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான வந்து ஒரு நம்ம ரெமெடிஸ் எடுக்கணும் அப்படின்னா எஜுகேஷன் லெவலில் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷனுக்கு ட்ராப் அவுட் ஆகாமல் கேர்ள்ஸ் வந்து ட்ராப் அவுட் ஆகாமல் இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஜாப் ஸ்கில்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஒர்க் பிளேஸில் சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆஃப்டர் மேரேஜும் ஜாப் போகிறதுக்கு நம்ம வழிவகை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சில ரெமெடிஸாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் வந்து 17.2% தான் வந்து ஒரு சமத்துவம் இருக்குது இந்தியாவில். ஓகேங்களா? நம்ம வந்து 124th பொசிஷனில் இருக்கோம் அவுட் ஆஃப் 146. ஓகேங்களா? ஸோ வந்து இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீசன்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனே வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 800 மெம்பர்ஸ் வந்து போட்டியிடுறாங்க. சரிங்களா? பெண்கள் எஸ்பெஷலி விமன் வந்து 800 மெம்பர்ஸ் வந்து போட்டியிடுறாங்க. அதில் இவங்க பிளேஸ் ஆனவங்கன்னு பார்த்தீங்கன்னா 74 தான். ஓகேங்களா? பட் 2019 2019 78 மெம்பர்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ 4 மெம்பர்ஸ் வந்து இங்கே கிராஜுவலி டிக்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முன்னாடியே இருக்கக்கூடிய உதாரணமாக இவங்க பேசியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த எடுத்துக்காட்டும் வேணாம், ரீசன்ட் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன்லேயும் பொலிட்டிக்கல்லையும் நம்ம வந்து கால் பதித்தோம் உமன்ஸ் அப்படின்னா அந்த ஜெண்டர் பேரிட்டி பாலின சமத்துவம் வந்து நீடித்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா கிரிமினலைசிங் வேர்ட்ஸ் ஆன் அன்லீஜட்லி டிவிசிவ் ஸ்பீச்சஸ். அதாவது ஒரு நாட்டை பிளவுபடுத்தும் நோக்கில் பேசிய பேச்சுன்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போ வந்து கிரிமினல் அஃபென்ஸில் வந்து நிற்குது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பேசியிருக்காங்க. என்னங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஷனாக பார்ப்போம். அப்படின்னு ஒரு ரைட்டர், அவங்க ஆக்டிவிஸ்ட்டும் கூட, அவங்க வந்து புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க, அருந்ததி ராய். சரிங்களா? செகண்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு அகாடமிஷியன், அவங்க வந்து காஷ்மீர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். அவங்க நேம் வந்து ஷேக் ஷவுகத் ஹுசைன். சரிங்களா? இவங்க வந்து நேஷ்னல் யூனிட்டிக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் இவங்க பேச்சு அமைந்ததாகவும், ஒரு இவங்களுடைய பேச்சு வந்து பிளவுபடுத்தும் வகையில் இருந்தது ஒரு நேஷனை அப்படின்னு சொல்லிட்டு 2010க்கு முன்னாடியே ஒரு வந்து வழக்கு தொடரப்பட்டு அது வந்து ஒரு சாட்சி இல்லாத வழக்காக மாறி முடிக்கப்பட்டு விட்டது. சரிங்களா? ஸோ ஒரு தேவையில்லாத ஒரு நோக்கில் தொடரப்பட்ட வழக்காக முடிக்கப்பட்டுருச்சு 2010க்கு முன்னாடியே. இப்போ திருப்பியும் அந்த வழக்கை புதுப்பிக்கும் விதமாக 2023 அக்டோபரில் டெல்லியினுடைய லேட்னன்ட் கவர்னர் விகே சாக்சேனா அப்படிங்கிறவங்க நேஷ்னல் யூனிட்டிக்கு கேடு விளைவிக்கும் விதமாக இவங்க பேச்சு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒப்புதல் கொடுக்குறாங்க இவங்க மேலே வழக்கு தொடர்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த செக்ஷனை மாற்றி செக்ஷன் 13க்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. UAPA, அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படியே மாறுது, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டியாக மாறுது, கிரிமினல் அஃபென்ஸாக மாறுறதுக்கு இவங்க வந்து வழிவகை செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் யூனிட்டிக்கு தீங்கு விளைவிக்கும் விதமாக இருந்த ஒரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்க்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா, பேச்சுக்களை குற்றமாக்கும் ஒரு போக்கை வந்து கையில் எடுக்கிறாங்க. ஒரு எதிர்ப்பாளர்களையும் விமர்சகர்களையும் ஒடுக்குமுறை பண்ணுற ஆயுதமாக இவங்க பேச்சுக்களை குற்றமாக்குறாங்கன்னு பேசியிருக்காங்க. நம்மளை எதிர்த்தாங்க, விமர்சித்தாங்க அப்படின்னா உடனே இவங்க ஒடுக்குமுறையாக வந்து அதை குற்றமாக்குறாங்க அவங்க பேச்சுக்களை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இதை குறையப்பட வேண்டும்ங்கிற நோக்கில் பேசியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாரிட்டி பொசிஷனில் இருக்கிறது. சரிங்களா? சமத்துவம் சொல்லுவோம் இல்லையா, ஜெண்டர் பாரிட்டி. இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டியில் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பார்ட்டி நடக்குது அப்படின்னா அதில் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், கிளாசியல் பேஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக ஸ்லோவாக நடக்கிறது. ஒரு ஹேப்பனிங்கோ ஒரு மூவிங்கோ, ஒரு ஹேப்பனிங்னா ஒரு நடவடிக்கை அல்லது வந்து ஒரு மூவிங் ஒரு நகர்தலோ ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறது தான் கிளாசியல் பேஸ். பேஸ்னால் ஒரு அடி நகர்வு இல்லையா, அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு கிளாசியல் அப்படின்னா ஒரு கிளாஸை நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னா நம்ம ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணும், ரொம்ப ஸ்லோவாக எடுத்து வைக்கணும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ரெக்ரெஷன் அப்படின்னா பின்னடைவு தான் ரெக்ரெஷன். ஓகேங்களா? இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிக்ரெட் பண்ணணும், நம்மளுடைய பின்னடைவை நினச்சி நம்மளே ரிக்ரெட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பின்னடைவு அடையாமல் இருப்போம்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாகரிங் அப்படின்னா திகைக்க வைக்கிறது, டிஃபிகல்ட் டு பிலீவ் ஸ்டாகரிங். ஸ்டாக்னாட்டிங் நம்ம பார்த்தோம். ஸ்டாக்னாட்டிங்னா என்னது? ஸ்டாப் பண்ணுறது இல்லைங்களா? ஸ்டாக்னாட்டிங்னா தடுக்கிறது தான் வந்து ஸ்டாப், தடை தான் வந்து ஸ்டாக்னாட்டிங். அப்போ இந்த இடத்துல ஸ்டாகரிங் அப்படின்னா திகைக்க வைக்கிறது, டிஃபிகல்ட் டு பிலீவ் தான் வந்து ஸ்டாகரிங். நெக்ஸ்ட் ஒன், ஸ்லிவ்னா மர்டர் பண்ணுறது, கில் வைலண்ட்லி தான் ஸ்லிவ். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களை மர்டர் பண்ணணுன்னா ஸ்லோவாக கில் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், கோர்ஸ்னால் ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருக்கும், ஆனால் அதை நீங்கள் செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறது தான் கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ்னு சொல்லுவோம். வீட்டு வேலைகள் உங்களுக்கு செய்ய பிடிக்கலனாலும் அதுக்கு செய்ய கட்டாயத்தில் இருப்போம் இல்லையா, அதுதான் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட் த கோர் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு அதுதான் க்ளூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபேர்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லோ ஒரு நாட் சக்ஸஸ்ஃபுல்லோ அப்படியான ஒரு விஷயத்தில் இருக்கிறது தான் வந்து ஃபேர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட் அல்லது பேட் திங்ஸ் எதுனாலும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவு டிட் யூ ஃபேர் இன் யுவர் எக்ஸாம் அப்படின்னா, நல்லா பண்ணீங்க நல்லா பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஹவு டிட் யூ ஃபேர் அப்படின்னா எந்த மாதிரி நீ அதை பண்ணியிருக்க, எக்ஸாம் வெல்லாக எழுதினியா இல்லை நாட் வெல்லாக எழுதினியா அப்படிங்கிற மீனிங்கில் இந்த இடத்துல கேட்குறோம். ஸோ ஃபேர் அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லோ இல்லை நாட் சக்ஸஸ்ஃபுல்லோ இல்லை சக்ஸஸ்ஃபுல்லுக்கு உழைக்கிறதோ எல்லாமே ஃபேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரே அப்படின்னா எரிச்சல் அடையும் வகையாக நடந்து கொள்கிறது தான் வந்து ஃப்ரே. இதுக்கு இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா, கிளாத்ஸில் அந்த விளிம்பில் வந்து இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா பிரிந்து வர்றதையும் ஃப்ரேன்னு சொல்கிறோம். சரிங்களா? கிளாத் வகையில் வேர்பலாக சொல்லணும் அப்படின்னா எரிச்சல் அடைய வைக்கிறது, அனாயன்ஸ் அடைய வைக்கிறது தான் ஃப்ரே. நெக்ஸ்ட் ஒன், இம்பரேட்டிவ் அப்படின்னா இம்பார்ட்டண்ட், அர்ஜென்ட் தான் வந்து இம்பரேட்டிவ். சரிங்களா? ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிறது,
இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கிறதையும் வந்து இம்பரேட்டிவ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிசியூமபிளி அப்படின்னா யூகத்தின்படி, சரிங்களா, ஒரு நம்மளுடைய மனப்போக்கின்படி, நம்மளுடைய எண்ண ஓட்டத்தின்படி யூகிக்கிறது தான் ப்ரிசியூமபிளி. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ப்ரீசம் ஏபிள், நம்மளால் முன்னாடியே என்ன சம் கொடுக்க முடியும், ஏபிளாக கொடுக்க முடியும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நம்ம வந்து மன யூகத்தின்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பீடியன்ட் அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருக்கிறது, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு பர்பஸ்னால. ஆனால் அது பாசிபிளி வந்து கம்ப்ளீட்டாக ஹானஸ்ட்டாக இருக்கணும், மாரலாக இருக்கணும்னு கிடையாது. ஓகேங்களா? அதாவது பாசிபிளி தான், கம்ப்ளீட்டாக இம்மாரல்னு சொல்ல வரல அவங்க. அதாவது ஒரு பாசிபிளி அது இம்மாரலாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ கன்வீனியன்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு பர்பஸ்க்காக தான் எக்ஸ்பீடியன்ட். ஓகேங்களா? இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது கன்வீனியண்ட்டாக பர்பஸ்ஃபுல்லாக தான் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? அது மாரலாக இருக்கலாம், இம்மாரலாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் டிசென்டர்ஸ்னால் எதிர்ப்பாளர்கள் தான் டிசென்டர்ஸ். இதுக்கு க்ளூ என்னென்னா எதிர்ப்பாளர்களை பார்த்தா நமக்கு டிசென்ட்ரி வரணும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்எக்ஸ்பிளிக்கபிள், அதாவது அனேபிள் டு எக்ஸ்பிளைன், விளக்க முடியாது தான் இன்எக்ஸ்பிளிக்கபிள். இதுக்கு க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்குது உங்களுக்கு, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது தான் இன்எக்ஸ்பிளிக்கபிள். நெக்ஸ்ட் ஒன் செடீஷியஸ் அப்படின்னா இன்சைட்டிங், அஜிடேட்டிங், கிளர்ச்சியை தூண்டும் விதமாக, கிளறிவிடும் விதமாக இருக்கிறது தான் வந்து இன்சைட்டிங், அஜிடேட்டிங். ஓகே, ஸோ செடீஷியஸ் அப்படின்னா தூண்டி விடுதல், கிளறி விடுதல், மக்களையே வெகுண்டெழுக வைக்கிறது. இம்ப்யூட்டேஷன்ஸ்னால் சார்ஜ், அக்யூசேஷன், குற்றம் தான், குற்றம் சுமத்துதல் தான் வந்து இம்ப்யூட்டேஷன்ஸ். ஓகே, ஸோ சார்ஜ் பண்ணுறது ஒருத்தங்க மேலே, அக்யூசேஷன் வைக்கிறத வந்து இம்ப்யூட்டேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட், ஒருத்தங்க மேலே ஒரு இன்புட் வைக்கிறோம் அப்படின்னா அது ஸ்டேஷனில் தான் வைப்போம். சரிங்களா? ஒரு சார்ஜ் வைக்கிறோம், ஒரு அக்யூசேஷன் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஷனில் வைப்போம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்டர் மேத் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான அன்பிளசண்ட்டான சூழ்நிலைக்கு அப்புறம் நிலவக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையை தான் ஆஃப்டர் மேத்னு சொல்கிறோம். சரிங்களா? இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மேத்ஸ் கிளாஸ் எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன், அது இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ் ஆனால் ஒரு அன்பிளசண்ட்டான கிளாஸ் இல்லையா? ஐ திங்க் ஸோ. நிறைய பேருக்கு மேக்ஸ் வந்து அன்பிளசண்ட்டான சப்ஜெக்ட் இல்லையா, அதனால சொல்ல வரேன். ஸோ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ அது அன்பிளசண்ட்டான சப்ஜெக்ட். ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னங்கிறது தான் ஆஃப்டர் மேத்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ப்ரொபென்சிட்டி அப்படின்னா ஒரு பழக்கம். சரிங்களா? ஒரு மனப்பாங்கு, நம்மளுடைய ப்ரொபென்சிட்டி என்ன அப்படிங்கிறது தான் வந்து ப்ரொபென்சிட்டி. இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் சிட்டியில் வந்து மனப்பாங்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய பழக்கம் வேறு மாதிரி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்பரான சிட்டிக்கும் ஒரு வில்லேஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அவங்களுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கும், இவங்களோட மனநிலை வேறு மாதிரி இருக்கும். ஸோ சிட்டி ப்ராப்பர் மக்களுக்கு வேறு மாதிரியான மனப்பாங்கு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்வாரண்டட் அப்படின்னா தகாதது, சரியான காரணம் இல்லாதது, இப்படி சொல்கிறது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அன்வாரண்டட். ஸோ இந்த மாதிரி ஏற்புடைய இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வாரண்ட் பண்ண மாட்டாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்வாரண்டட் அப்படின்னா ஏற்புடையது அல்ல, சரியானது அல்ல, சரியான காரணம் அல்ல அப்படின்னு சொல்லி அதை நிராகரிக்கிறது தான் அன்வாரண்டட். ஓகேங்களா? ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.